I'm coming home. The paths of sin too long I've trod. Lord, I'm coming home. Coming home, coming home. Never more to roam. Open thy arms of love. Lord, I'm coming home. Coming home, coming home, never more to roam. Open thy arms of love, Lord, I'm coming home. I wasted many precious years, now I'm coming home. I now repent with bitter tears, Lord, I'm coming home. தந்தை மகன் தூயாவின் பெயராலே Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்மோடு வாழ்ந்து நம்மோடு இருந்து இன்று இறை அடி சென்ற நம் அன்பு தந்தை சி ஆல்பர்ட் அவர்களது ஆத்மாவிற்கு இறைவன் நிறை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று, சமாதானத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவரை இழந்து இருக்கிற அவருடைய மனைவியார், மகன், மருமகள், பிள்ளைகள், மகள்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்க நாம் காத்திருக்கிறோம். தந்தை ஆல்பர்ட்டை பற்றி நான் சொல்லணும்னா, விசுவாசம் நிறைந்த மனிதர். எந்த பிரச்சனையானாலும் கடவுள் பார்த்துக்கிறவாரு. கடவுள் உயிரோடு இருக்காரு, அவர் பார்த்துக்கிறவாரு. ஒரு உன்னதமான விசுவாசம். மொய்னாபாத்துக்கு ஒய்ஃபையும் மருமகள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஓடியாருவார். ஒவ்வொரு வாரம் வருவாங்க. ஒரு முறை சொன்னார், ஃபாதர், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்தது மாதிரி இருக்குது ஃபாதர். என் கவலையெல்லாம் மறந்து கடவுளது வார்த்தையை கேட்கும்போது, அவருடைய பிரசன்னம் வரும்போது எல்லாத்தையும் இழந்து எனக்கு விடுதலை கிடைக்குது ஃபாதர். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான விசுவாசம் நிறைந்தவர். மனைவியும் கடைசி வர பிள்ளைகளையும் அன்பு செய்து பிரமாணிக்கமாக வாழ்ந்த தகப்பன். அந்த தகப்பன் இன்று நம் மத்தியில் இல்லை. எத்தனையோ பேரை ஆண்டவருடைய பக்கத்தில் அவர் கூட்டு வந்தார். நான் திருமலகிரிக்கு வரும்போதெல்லாம் ஒடியாந்து கடைசியில் ஆசீர்வாதம் குடிச்சிட்டு கையில் என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு கொடுத்துட்டு தான் போவார். எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம். அதனால தான் கோதாட்டில் இருந்தாலும் எப்படியாவது வந்துடணும்னு ஒடியாந்தேன். அந்த தகப்பனது முகத்தை பார்க்கறது, கடைசியில் பார்த்துட்டு அவருக்காக நன்றி சொல்ல. அப்படிப்பட்டவர்களை தேவன் கொடுத்திருப்பதனால தான் திருச்சபையில் இன்னைக்கு நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோம். அந்த தகப்பன் கண்டிப்பாக நமக்காக பரலோகத்திலிருந்து ஜெபிப்பார். அவருடைய மனைவியாரையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் எல்லோரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதித்து, இங்கே அவரது இறப்பு சடங்கிலே பங்கு கொள்ளும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிப்போம். நம் தேவன் ஆசீர்வதிக்கும் தேவன். நம் தேவன் எல்லோரையும் மன்னித்து தன் ராஜ்யத்திலே சேர்க்கும் தேவன். ஒரு நிமிடம் கண்களை மூடி
நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். பாவத்திற்காக மனம் வருந்தும் எல்லோரையும் மீட்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தந்தைக்கா கல்வரியிலே தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து தனது தூய இரத்தத்தை சிந்தி எம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறந்தாலும் வாழ்வான் என்று சொல்லி தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து நமக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில் கொண்டவும் அடியார் சியால்பட் இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தல பேரின்பம் அடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்கள் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்து அறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர்கள் அவரை புடமிடுவர். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொண்டுள்ளோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் உள்ளில் அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி அஞ்ச வேண்டும். ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம்.
யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பர். ஆண்டவரே, நான் மன்றாடும்போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பர். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பர். I am the resurrection and the life. Those who believe in me, even though they die, they will live. The Lord be with you. And with your spirit. A reading from the Holy Gospel according to St. John. Glory to you, Lord. Chapter 11, verses from 17 to 27. When Jesus arrived, he found that Lazarus had already been in the tomb 4 days. Now Bethany was near Jerusalem, some 2 miles away, and many of the Jews had come to Martha and Mary to console them about their brother. When Martha heard that Jesus was coming, she went and met him, while Mary stayed at home. Martha said to Jesus, "Lord, if you had been here, my brother would not have died. But even now I know that God will give you whatever you ask of him." Jesus said to her, "Your brother will rise again." Martha said to him, "I know that he will rise again in the resurrection on the last day." Jesus said to her, "I am the resurrection and the life. Those who believe in me, even though they die, will live, and everyone who believes and lives in me will never die. Do you believe this?" She said to him, "Yes, Lord, I believe that you are the Messiah, the Son of God, the one coming into the world." The Gospel of the Lord. Praise the Lord Jesus Christ. இயேசுவில்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற நாட்கள் ஆண்டவரது இரண்டாவது வருகைக்கு தயாராகிக் கொண்டிருக்கிற நாட்கள். மத்தேயு 24 நாம் வாசித்தோம் என்றால், முதலில் பூகம்பமும், பிறகு தொழுநோயும் வியாதிகளும், பிறகு பஞ்சமும் வந்து மக்களை மூழ்கடிக்கும். கண்கள் இருப்பவர்கள் கண்களை திறந்து, நான் யார், எங்கிருந்து வந்திருக்கிறேன், எங்கே போய்கிட்டு இருக்கிறேன், எனது வாழ்வின் அர்த்தம் என்ன என்பதை உணர்ந்து வாழணும். கடந்த 3 வருஷமா முன்னால எங்க பார்த்தாலும் பூகம்பம் இருந்தது. அதுக்கு பிறகு நோய், வியாதி, கொரோனா, இப்ப மடகாஸ்கர் போன்ற நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நாட்டையும் கூடிய சீக்கிரத்தில் பஞ்சம் வரும். இப்படிப்பட்ட நாட்களில் நம் தகப்பன் ஆல்பர்ட் தேவனுக்காக வாழ்ந்து, தேவனோடு வாழ்ந்து அவர் பரலோகம் போயிட்டார். நமக்காக ஜெபிப்பதற்காக. இந்த பாவ உலகத்தில் பாவத்தில் உழன்று உன்னையே இழந்துராத. நீ யார், எங்கிருந்து வந்திருக்கிற? உலகத்தில் இருக்கிற வர பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும். நம் கண்களை அவர் மேலே வைத்து நாம் அவரோடு ஓடிக்கொண்டே இருக்கணும். பவுல் சொல்வார், ஐ ஹவ் ரன் மை ரேஸ் பட் ஐ ஹவ் கெப்ட் அப் மை ஃபெய்த். 2 கொரிந்தியர் 4:7 அவர் சொல்வார், எனது ஓட்ட பந்தயத்தை நான் முடிச்சிட்டேன், ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்தில் விசுவாசத்தை நான் இழக்கலை. தகப்பனை பார்த்துருக்கிறேன். இந்த வயசுலையும் கூட தன் மனைவி அவங்கள மஸ்ரேலாவையும் மருமக சின்ன பிள்ளைய கூட்டிக்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு வாரமும் என்ன விசுவாசம்! ஆண்டவரை தேடினார், ஆண்டவரில் அமைதியை கண்டார். அவர் கண்ணீரோடு ஜெபித்து, அவருடைய மனதில் எப்போதுமே முகத்தில் ஒரு விதமான அருள் இருக்கும். கருப்பாக இருந்தாலும் உள்ளம் சிவப்பாக இருந்தது, வெண்மையான மண். அந்த உன்னதமான தகப்பன் இந்த ஆண்டவர் பாதத்தில் சென்றிருக்கிறார். அவருக்காக நாம் ஜெபிப்பை விட அவர் நமக்காக ஜெபிப்பார்னு நான் விசுவசிக்கிறேன். ஏனென்றால் வாழ்ந்த நாட்களிலே தேவனை தேடினோரை தேடி தேவனே வருவார். அதனால தான் இன்றைய முதல் வாசகம் சீராக் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மற்றும் சாலமோன் எழுத ஞான ஆகமத்தில் எழுதியிருக்குது. அவர்களெல்லாம் இறந்துட்டாங்க, எங்கே போனாங்களோன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்களோ தேவ பிரசன்னத்தில் சமாதானத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த கிரீடத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதற்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மனதை கொஞ்சம் பரிசீலித்து பாருங்கள். உங்கள் மனதின் ஆழத்தில் அந்த அமைதி சமாதானம் இல்லைன்னா, இன்னும் நீங்களும் நானும் இந்த உலகத்து மக்களாக எதை உண்பது, எதை குடிப்பது, எதை கட்டுவது, எதை வாங்குவது, எப்படி வாழ்வது என்று உலகத்து மக்களாக வாழ்ந்து உங்களது ஆத்துமாவை இழந்து விடாதீங்க. அப்பா சொன்னார், ஒரு மனுஷன் உலகமெல்லாம் சம்பாதிச்சு தன் ஆத்துமாவை இழந்து போனா என்ன பிரயோஜனம்? உன் ஆத்துமாவுக்கு பதிலாக நீ எதை கொடுப்ப? ஒரு பணக்காரன் இருந்தான், செல்வ செழிப்போடு வாழ்ந்தான். அவன் வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறது, வீடை கட்டுறது, அவனை கேட்காம கொள்ளாம அப்பா அவனை கூட்டி விட்டார். மேலே போனானா? இல்லை, கீழே நரகத்தில் கடந்தான். அவனை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் சீராக் 17வது அதிகாரம் சொல்லுது, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற நாட்கள் தேவனோடு நாம் வாழப்போகிற நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, தேவனோடு நாம் வாழப்போகும் நாட்கள் ஒரு சமுத்திரம் போல இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற நாட்கள் ஒரு சொட்டு தண்ணி மாதிரி இருக்குது. உலகத்தின் நாட்களை பிடிச்சுக்கிட்டு உன்னதமானதை இழந்துடாதீங்க.
இந்த தகப்பன் போயிட்டார், ஆண்டவன் பாதம் போயிட்டார், விசுவாசத்தை காப்பாற்றிக்கிட்டார். நாமும் நம் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வோம். தேவன் நம் தந்தைக்கு ஆல்பர்ட் அவர்களுக்கு நித்திய அமைதியை கொடுப்பாராக. அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் அவர் நடந்த அந்த விசுவாசத்தில் நடந்து அவர்களும் தங்கள் வாழ்க்கை பயணத்தை விசுவாசத்தோடு கட்டி முடிக்க தேவையான வரங்களை தருமாறு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். அதனால் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய பாடை முன்னால் அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்காகவும் ஜெபிப்போம். வாங்க. மற்றவங்க எல்லாரும் உங்களது கைகளை உயர்த்தி, திருப்பாதம் நம்பி வந்தேன். அவருடைய மகன், மகள்கள், பிள்ளைகள், பேரன் பிள்ளைகள் எல்லாரும் சுற்றி நின்று கையை உயர்த்தி அப்படியே அப்பாவை, தகப்பனை, பரலோகத்து ராஜாவுக்கு கையில் கொடுப்பீங்களா? அவருக்காக நன்றி சொல்லுங்க. அப்பா, நீங்க வாழ்ந்தபோது உங்களுடைய அன்பை எங்களுக்கு கொடுத்தீங்க. எங்க குடும்பத்தை வழிநடத்துவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். மறுபடியும் உங்களை ஆண்டவர் கையில கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவருடைய பாதத்துல நிம்மதியோட சமாதானத்தோட இருக்கும்போது அந்த விசுவாசத்தை நாங்களும் காப்பாத்திக்கிறோம். எங்களுக்காக ஜெபிங்க அப்பா. வலதுகை மேல உயர்த்தி ஜெபிப்போமா? திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, அன்பை கண்டடைந்தே, உமது சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா. வலதுகையை மேல உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அப்பா, இந்த உலக பயணத்தை முடித்துவிட்டு எங்களுக்கு இளைப்பாறுதல் தாரும். நீ சொன்னீர், எவனொருவன் தாகமாய் இருக்கிறானோ என்னிடத்தில் வா. The heart that is restless will find rest only in you, O Lord. யார் யார் தாகமாய் இருக்கிறாங்க வாங்க. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் சொன்னீரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உண்மை தேடிட, உமது சமாதானத்தை பெற்றிட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜெபிப்போம். எங்கள் கண்களை உண்மையில பதிய வச்சு ஓடிக்கிட்டு இருக்கணும். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவி, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றுகிறீர்,
தகப்பனே, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்து மக்கள், இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்களும் எங்களது வாழ்க்கை பயணத்திலே எங்கள் கண்களை உன் மீது வைத்து எங்களது விசுவாசத்தை காப்பாற்றிக் கொண்டு உம் திருப்பாதம் சேர்ந்திட எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். உலகமும் அதன் மாயையும் எங்களை பிடிக்காமல், உம்மை நாங்கள் இழந்து போகாமல் இருக்க விழிப்போடு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தயாரியும். உமது இரண்டாவது வருகை அதி சீக்கிரமாக இருக்கும் போது எங்கள் ஆத்துமாவை பரிசுத்தமாய் காப்பாற்றிக் கொள்ளி உமது திருப்பாதம் சேரிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கையோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி நம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேச்சு ஆண்டவரே, உம்மடியார் ஆல்பர்ட்டின் மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தன் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய
பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ் பாடல் பாடுவதாவது: Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with our hearts filled with praise. With our hearts filled with praise, we exalt you, Lord our God. Hosanna in the highest. Jesus, Jesus, Jesus is the King of Kings. Hallelujah. Jesus, Jesus, Jesus is the King of Kings. Lord, we lift up your name. Lord, we lift up your name with a heart filled with praise. With a heart filled with praise, we exalted, O Lord our God. Jesus is the King of Kings. Hosanna in the highest. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து அப்பத்தை தம் கையில் எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து தந்தையாம் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு மீண்டும் வருகின்றார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, நீர் இன்று எங்களிடமிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஆல்பர்ட் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜெரோம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா பிதாவே என்று இரண்டு கைகளை மேலே உயர்த்தி நாம் ஜெபிப்போம். நாம் அனாதைகள் அல்ல, நாம் பரதேசிகள் அல்ல. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் முழங்கால் இருந்து, அப்பா உன் பிள்ளை நான் வந்திருக்கேன்பா அப்படின்னு அவரை நோக்கி பார்த்தால் நமக்காக வானகத்தை திறக்கும் தேவன், நம் கண்ணீரை துடைக்கும் தேவன், நம் கவலைகளை தீர்க்கும் தேவன். கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. தூய நாமம் வாழ்கவே, தூய அரசு வருகவே, உன் அன்பு என் மேல் உயருகவே, உன் பண்பு என் மேல் வளரவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. உலகவாசிகள் வாழ்வது போல் அந்தக வாசரும் வாழ்ந்திடுக, உம் சித்தம் என்மேல் நிறைவேறுக, உன் திட்டம் என்மேல் கலந்தருக. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. எதிர்கால உணவை தந்தருளும், ஆவியை
பிதாவே பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை சமாதானத்தை வழங்கிக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நான் போய் உங்களுக்கென்று ஒரு இல்லத்தை தயாரிப்பேன். அது தயாரிக்கப்பட்டவுடனே உங்களை என்னிடம் கூட்டிச் செல்வேன். நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள் என்று யோவான் 14வது அதிகாரத்தில் சொன்ன தேவன். இந்த இறைவனின் திருவிருந்திலே பங்கு கொள்ளும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். திருவுடனும் திருத்தும் நீதி தீர்ப்பும் தண்டனைக்குள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் உள்ளத்துக்கும் உடலுக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். We humbly request only the Catholics to kindly come forward and receive the Holy Communion. దయచేసి గమనించాలి, క్రైస్తవులు మాత్రమే దివ్య ప్రసాదాన్ని స్వీకరించాలని మనవి చేస్తున్నాము. We also request you to kindly follow the social distancing while coming to receive the Holy Communion. And we also request all those who are in the church to please wear your mask. Thank you. వచ్చిన ఈ శరీరము మట్టిలోని కలవాలి. స్వామి నీవిచ్చిన ఈ జ్ఞానము నీ చెంతకు చేరాలి.
స్వంతం నీవే నా సర్వం నీ దరికే చేరాలి నీకే నే స్వంతం నీవే నా సర్వం నీ దరికే చేరాలి ఈ లోకాన నేనొక బానిస ఈ లోకాన నేనొక బానిస ఈ జీవితమే ఒక ప్రయాణం ఈ జీవితమే ఒక ప్రయాణం తెరువుమయ్యా తెరువుమయ్యా నా హృదయ నేత్రమును తెరువుమయ్యా తెరువుమయ్యా నా హృదయ నేత్రమును ఎక్కడికి నే వెళ్ళుచున్నాను ఎక్కడికి నే వెళ్ళుచున్నాను ఎక్కించురా స్వామి Soul of Christ, sanctify me. Body of Christ, save me. Blood of Christ, inebriate me. Water from the side of Christ, wash me. Passion of Christ, strengthen me. O good Jesus, hear me. Within thy wounds, hide me. Suffer me not to be separated from you. From the malignant enemy, defend me. At the hour of my death, call me, and bid me come to you, so that with your saints I may praise you for all eternity. Amen. ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தால் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரர் ஆல்பர்ட் கிறிஸ்து அளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Good evening, one and all. I am Maria Shirley, granddaughter of C. Albert. I want to start off by thanking you all for coming out today to celebrate my grandfather's beautiful life he lived in this world. C. Albert Anthony was the elder son of late Chinnappa and Mrs. Susamary, with 6 siblings, 2 brothers and 4 sisters.
My grandfather was a God-fearing person with great faith in the Lord and a kind-hearted. He worked at the South Central Railways. He was a loving husband to his wife, caring father to his children, A. Sujit, Sabita, Sunita, Sangita, and to his son-in-law and daughter-in-law. He was a supportive grandfather to his 8 grandchildren. We don't know how long it will take for us to grieve the loss. My grandfather was the most important person in our life. We feel heartbroken no longer having him here with us. His memories will forever carry on with us. I thank each and everyone present over here. I thank the choir group and I thank Liturgy TV for the live mass. Thank you. திரு ஆல்பர்ட் அவர்களின் மனைவி மக்கள் மட்டும் இங்கே வர வேண்டும். மற்ற எல்லாரும் தயவு செய்து இங்கே இடத்துல இருங்க. Let Mrs. Albert and the children be near the body. Rest all can kindly stay in your places. வச்சிடலாமா எல்லாம் வந்துட்டாங்களா? பசங்கள் எங்கே இருக்காங்களா? May I request the congregation to kindly rise for the final rites. With faith in Jesus Christ, we reverently bring the body of our brother Albert to be buried in its human imperfection. Let us pray with confidence to God, who gives life to all things, that He will raise up this mortal body to the perfection and the company of the saints. May God give him a merciful judgment and forgive all his sins. May Christ the Good Shepherd lead him safely home to be at peace with God our Father, and may he be happy forever with all the saints in the presence of the eternal King. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, so now it shall be, world without end. Amen. Your response: receive his soul and present him to God the Most High. Receive his soul and present him to the God the Most High. Saints of God, come to his aid. Come to meet him, angels of the Lord. Our response: receive his soul and present him to God the Most High. May Christ, who called you, take you to himself. May the angels lead you to Abraham's side. Our response: Receive his soul and present him to God the Most High. give him eternal rest, O Lord,
and may your light shine on him forever. Our response: Receive his soul and present him to God the Most High. Father, into your hands we commend our brother Albert. We are confident that with all who have died in Christ, he will be raised to life on the last day to live with Christ forever. We thank you for all the blessings you gave him in this life to show your fatherly care for all of us and the fellowship which is ours with the saints in Christ Jesus. Lord, listen to our prayer. Welcome our brother Albert to paradise and help us to comfort each other with the assurance of our faith until we ought meet in Christ to be with you and with our brother Albert forever. We ask this through Christ our Lord. Amen. Dear brother Albert, may the angels lead you into paradise. May the martyrs come to welcome you and take you to the holy city, the new and eternal Jerusalem altogether. Amen. Amen.
யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா. மனதினிலே போராட்டம், மனிதனையே வாழ்த்துதையா. மனதினிலே போராட்டம், மனிதனையே வாழ்த்துதையா. குணமாகிலே மாறாட்டும் குவலையல்தான் நினைவது போல். குவலையல்தான் நினைவது போல். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம்